ஸோ இப்போ பிசி யூஸ் பண்ணுறவங்கள அதிகபட்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் குரோம் ப்ரௌசர். பட் அந்த குரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம நிறைய விஷயங்களும் கேள்விப்பட்டிருப்போம். அது அதிகமாக ரேமை கன்சியூம் பண்ணும், அது ரேமை சாப்பிடும், நிறையவே பவர் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம காதில் வாங்கியிருப்போம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் குரோமை விட்டுட்டு அதை தவிர்த்து நிறைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குரோமை தவிர்த்து இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸில் ஒரு முக்கியமான ப்ரௌசர் தான் பிரேவ் ப்ரௌசர். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த பிரேவ் ப்ரௌசர் பெஸ்ட்டா இல்லை இந்த குரோம் ப்ரௌசர் பெஸ்ட்டா அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து எது ஃபாஸ்ட்டானது எது பெஸ்ட்டான ப்ரௌசர் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ரைட், இப்போ இந்த ரெண்டு ப்ரௌசரில் எது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டில் நமக்கு எது ஃபாஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு சிஸ்டமுக்கும் மாறும். நான் இங்கே லேப்டாப்பில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பேக்ரவுண்டில் 2 சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு மேலே தான் இதுவுமே ரன் ஆக போகுது. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர் இதோட பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த ஒரு ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகலை அப்படின்னா இதோட ஓப்பனிங் டைம் வந்து மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது ஃபாஸ்ட் அப்படின்றத மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகே, எடுத்தோடனே எது ரொம்ப வேகமாக ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரேவை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 இல்லை 3 செகண்ட் கிட்ட எடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. இப்போ குரோம் பாரா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எக்ஸாக்டாக இது எவ்வளோ டைமில் ஓப்பன் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரேவ் ஓப்பன் பண்ணோம், ரெண்டாவது குரோம் ஓப்பன் பண்ணோம். பட் இதே நம்ம அப்படியே கொஞ்சம் உல்டாவாக பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே குரோம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போயும் போன தடவை ஓப்பன் ஆன மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பிரேவ், ரெண்டுத்துக்கும் எனக்கு பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. 2 தடவையும் ஒரே மாதிரி தான் வந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் எக்ஸாக்டாக டைமிங் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ப்ரௌசர்லேயுமே நம்மளோட ஒரு யூடியூப் வீடியோவை ரன் பண்ண விட்டு அளவுக்கு இது CPU பர்ஃபார்மன்ஸ் எடுக்கு, ரேமை எந்த அளவுக்கு எது கன்சியூம் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டுலேயுமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணுவோம். ரைட்டு, ரெண்டுலேயும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் ரெண்டுலேயுமே இந்த வீடியோவை போட்டு விடுவோம். ஓகே, ரெண்டுலேயுமே ஒரே வீடியோ ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்லேருந்து ஓட விட்டுருவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1080-60 அதாவது ஃபுல் ரெசல்யூஷனில் ஓடிட்டுருக்கு. இப்போ பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். Ctrl+Shift+Escape, டாஸ்க் மேனேஜர் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரேவ் தான் இருக்கிறதுலே டாப்பில் இருக்குது. CPU வந்து கிட்டத்தட்ட 16லேருந்து 20% மாற்றி இது கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு CPU பிரேவ். இதுவே குரோமை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு. பிரேவை கம்பேர் பண்ணுறப்ப 5லேருந்து 10, 6, அதாவது 5லேருந்து 6, 7க்குள்ளேயே இது பிடிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சில நேரம் அதையோட கம்மியாக கூட போகுது. ரெண்டுலேயுமே ஒரே வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. ஸோ பிரேவ் வந்து CPU ரொம்பவே கன்சியூம் பண்ணுது அப்படின்றது நமக்கு இங்கேருந்து தெரியுது. ஸோ ஓகே, ஆல்ரெடி ஸ்பீட் டெஸ்ட்லேயே நான் பிரேவ் தான் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் குரோம் வந்து பிரேவை அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. ரைட், இப்போ அடுத்தது மெமரியில் பார்த்தோம் அப்படின்னா பிரேவ் வந்து கிட்டத்தட்ட 520லேருந்து 540 MB வரைக்குமே கன்சியூம் பண்ணுது ரேமில். மொத்தம் இதில் வந்து 12 GB ரேம் இருக்குது. 12 GBயில் இது 500 MB கன்சியூம் பண்ணுது. குரோம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 390 இருக்குது. அதாவது ரேமில் பார்த்தாலுமே குரோம் தான் கம்மியாக கன்சியூம் பண்ணுது பிரேவை விட. தென் அடுத்து பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே பிரேவ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பவர் இழுத்துக்கிட்டு இருக்குது, வெரி ஹை. குரோம் வந்து பார்த்தோம்னா மாட்ரேட்டாக தான் பவரை கன்சியூம் பண்ணுது. ஸோ CPUவில் பார்த்தாலும் சரி, ரேமில் பார்த்தாலும் சரி, பவர் கன்சப்ஷனில் பார்த்தாலுமே சரி, 3லேயுமே பிரேவ் அதிகமான பெர்ஃபார்மன்ஸை இழுக்குது அப்படின்னு சொல்லலாம். குரோம் வந்து 3லேயுமே பிரேவை விட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எதனால் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே ஆட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். ப்ளஸ் ட்ராக்கர்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே அது டிசேபிள் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் பிரேவ் ப்ரௌசர் ஓப்பன் ஆனதுலேருந்து எப்போயுமே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். மேபி இந்த ஒரு ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால பிரேவ் அதிகமான மெமரி, CPU பவர் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணுது அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ ஆனால் குரோமில் வந்து இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆடு முதல் கொண்டு நம்ம குரோமில் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப்பை மறுபடியும் இதில் ஓப்பன் பண்ணுறேன்.
இதுலேயும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே யூடியூப் ப்ரீமியமோட ஒரு ஆடு தான் வந்திருக்கு. ஆனால் பிரேவில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வரலை. ப்ளஸ் நம்மளோட வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே வீடியோவோட ஆடும் பிரேவில் வரலை. இப்போ இன்னொருக்க கூட பார்ப்போமே. ரைட்டு, இப்போ இதில் வேறு ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ கால் ரெக்கார்டிங் வித்தவுட் வார்னிங். ரைட்டு, இப்போ இதை க்ரோமில் ஓப்பன் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் ஆடு ஓடுது, நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ பிரேவில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பர், ஆடே இல்லாமல் ப்ளே ஆகுது. ஆட் பிளாக்கிங், அப்புறம் ட்ராக்கரை டிடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரேவில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இது அதிகமான மெமரி எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணுது அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் முடிஞ்சு நீங்களே பார்த்துருப்பீங்க எது ஃபாஸ்டானது அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பிரேவ் தான் க்ரோம் அடிச்சு தூக்க போகுது, க்ரோம்லாம் என்னத்தை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையுமே க்ரோம் தவிடுபடி ஆக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையிலேயே நல்லாவே க்ரோம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரைட்டு, பரவாயில்ல. இப்போ ஃபைனலாக ரிசல்ட்டு எது பெஸ்ட்டான ப்ரௌசர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ப்ரௌசிங் வேணும், கம்மியான மெமரி கன்சியூம் பண்ணணும், கம்மியான பவர் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் க்ரோம் பக்கம் போயிடலாம். இதுவே உங்களுக்கு ஆட் இல்லாத ஒரு ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ், க்ளீனான ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிரேவுக்கு போயிடலாம். ஸோ அதனால் இதில் யார் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பிரேவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஆட் அப்படின்றது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனாலேயே நான் எப்போவுமே பிரேவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வின்னர், பிரேவா இல்லை க்ரோமா? கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையவே ப்ரௌசர்ஸ் இருக்குது. நம்ம மைக்ரோசாஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எட்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மோசில்லா இருக்குது, அப்புறம் ஒபேரா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. அடுத்து எந்த ப்ரௌசரை நம்ம க்ரோமோட சண்டைக்கு விடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவாக போடுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் யார் வின்னர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டு அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.